வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இப்போ எனேபிள் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம இது ஏன் நம்ம இப்போ மெம்பர்ஷிப்பில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கான எனேபிள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஏருக்கும் சரி கேஎலுக்கும் சரி. இது வரைக்கும் நம்மளுக்கு மானிட்டேஷன் அதாவது எந்த ஒரு அமௌண்ட்டும் நம்மளுக்கு வரல. அதனால பார்த்திங்கன்னா இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1 மந்த் வேலிடிட்டி. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் எப்படின்றது சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப் ஜாயின்ட் இது பார்த்திங்கன்னா டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல்ன்றது உங்களுக்கு டிஎல் லாட்ரி கேசிங் சேனலில் இருக்கும். கேரளா லாட்ரி கேசிங் சேனல் கிடையாது. டிஎல் லாட்ரி கேசிங் சேனல். கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம். டிஎல் லாட்ரி கேசிங் சேனலில் நீங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் சேனல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்கும். கண்டிப்பாக அது ஜாயின் பட்டன் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு அப்படின்னு போட்டு 299 ரூபா இருக்கும். அது நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். அது கிஃப்ட்டு யாராச்சும் கொடுக்கணும்னு நினச்சா அந்த அமௌண்ட்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் அது முன்னாடிலேருந்தே எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜாயின் பட்டனில் ரெண்டாவதாக கீழே பார்த்திங்கன்னா ஆல் போர்டுன்னு போட்டு 799 ரூபா 799 அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். இதுதான் நம்மளோட பிளான். ஓகேங்களா. இது 1 மந்த் வேலிடிட்டி. ஓகேங்களா. இந்த ஆல் போர்டு கேசிங் 1 மந்த் வேலிடிட்டி. இது 799 ரூபா. விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது நம்ம பார்த்திங்கன்னா இதில் நம்ம என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஆல் போர்டு கேசிங் நம்ம கொடுக்குறோம். இது எந்தெந்த ஷோவுக்குன்னு பார்த்திங்கன்னா 1 மணி 6 மணி 8 மணி கேஎல் 3 மணி அதுவும் சேர்த்து நம்ம கெஸ்ஸிங் கொடுக்குறோம். மொத்தம் 4 ஷோவுக்கும் சிங்கிள் நம்பர், அதாவது ஆல் போர்டில் கிடைக்கிற சிங்கிள் நம்பரை இப்போ நம்ம இதில் நம்ம இப்போது 1 மணிக்கு இப்போ 1ஆம் நம்பர் கிடைக்குதுன்னா இப்படி 1ஆம் நம்பர் கொடுத்துருவேன். அதே மாதிரி இப்போ 6 மணிக்கு ஒரு 2ஆம் நம்பரோ இல்லை 3ஆம் நம்பரோ கிடைக்கிது அப்படின்னா அப்படி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 மணிக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று 4ஆம் நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். கேஎலுக்கு ஒரு 4ஆம் நம்பர் அப்படின்னு இந்த மாதிரி சிங்கிளில் உங்களுக்கு சிங்கிள் போர்டில் ஆல் போர்டுக்கு கிடைக்கிற நம்பரை இந்த மாதிரி கொடுத்துருவேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோவாவோ இல்லை டெக்ஸ்டாவோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி கொடுத்துருவேன் சிங்கிள் போர்டில். அப்படி நம்மளுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இப்போ 1 மணிக்கு நான் இப்போ எனக்கு இந்த 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா இப்போ ஏ போர்டில் கிடைக்கிது அப்படின்னா ஏ போர்டு அப்படின்னு 1 பிஎம்னு போட்டு 1ஆம் நம்பர் ஆல் போர்டுன்னு போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏ போர்டு 1ஆம் நம்பர் அப்படின்னு நான் கொடுப்பேன். இது உங்களுக்கு ஏ போர்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஏ போர்டுன்னு கொடுத்துருவேன். ஓகேங்களா. அதே மாதிரி எல்லா ஷோவுக்கும் ஏதாச்சும் ஒரு ஷோவுக்கும் நம்மளுக்கு போர்டு வைஸாக நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பட்டது அப்படின்னா இந்த மாதிரியும் சில டைமில் நான் கொடுப்பேன். எல்லா நாளும் சொல்ல முடியாது. இந்த ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் கெஸ்ஸிங் மட்டும் டெய்லியும் கொடுத்துருவேன். அது இதில் தான் இந்த ஏபிசியில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு கிடைக்கிற நம்பரை எப்படியும் நம்ம ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு ஷோவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிறத கண்டிப்பாக நம்ம கொடுக்குறோம். கிடைக்கிறப்போ கண்டிப்பாக நான் ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா. அப்படி இல்லை எப்போ வேணாலும் நம்மளுக்கு இடையில இது நான் மொத்தமாக இந்த மாதிரி கொடுத்துருவேன். இடையிலையும் எனக்கு ஸ்ட்ராங்காக வேறு ஏதாவது கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா. இது ஏபிசியில் ஸ்ட்ராங்காக கிடைக்கிற நம்பரும் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு நிறையா இதில் பார்த்திங்கன்னா டெய்லி எனக்கு ஒரு 2 ஷோவாச்சும் பாஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்து இந்த ஒரு கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். இன்றைக்கி இன்றைக்கி தான் நான் 2 நாளாக சேனலில் சொல்லியிருந்தேன் கெஸ்ஸிங் எடுத்திருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 ஷோவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டில் சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 1 மணிக்கும் 6 மணிக்கும் நம்மளுக்கு 1ஆம் நம்பர் சிங்கிள் போர்டில் கொடுத்துருந்தேன். ரெண்டுமே பாஸ் ஆகிருந்தது. அடுத்தது கேஎலுக்கும் 8 மணிக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபெயில் ஆகிருந்தது. அது மாதிரி நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 ஷோ கரெக்டாக பாஸ் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மளுக்கு பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஓகே நண்பா. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம வெற்றி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இது கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருந்தோம். நான் ஃப்ரீயாக தான் கொடுக்கணும்னு நினச்சி இவ்வளோ நாள் கொடுத்துட்ருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாமல் இருக்குது. அதனால் நான் எந்த ஒரு முயற்சியை எடுத்துகிட்ருக்கேன். வேணுன்றவங்க இது வேணுன்றவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது கட்டாயம் கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்மளுக்கு வின்னிங் கிடைக்குன்றது நான் உறுதியாகவும் சொல்லலை. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிற கண்டிப்பாக நம்பர்ஸை நான் ஷேர் பண்ணுவேன். அதில் வின்னிங் சில நாள் கிடைக்கும், சில நாள் ஃபெயில் ஆகும். இது 1 மந்த் வேலிடிட்டி இருக்குது உங்களுக்கு. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்கன்பா. சரி, ஓகேன்பா.
இன்றைக்கி பாருங்கள் 5/3/2024 டிஎல்ஆர்ட்ரிக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 4/3/2024 டிஎல்ஆர்ட்ரிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங்கை பார்க்கலாம். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டிஏருக்கும் சரி கேலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் 3 டிஜிட் லாட்ரி எதுவும் போடுற மாதிரி இருந்தால் லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலிமா ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்புறம் புரியும், நம்பிக்கையும் வரும். நம்ம சேனல் மூலிமா நம்ம நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வித்துட்ராலாம் ஆகுதுன்பா. சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா 11 ரூபா, டபுள் டிஜிட் பார்த்தீங்கன்னா 12 ரூபா, 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 22 ரூபா. ரேட் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்க்கான ஃபுல் டீட்டெயில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் டெலிகிராம் சேனலில். அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லை உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணால் போதும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. இன்னைக்கு பாருங்கள் 5/3/5 இந்த 5/3/5 வந்து 1 மணி ரிசல்ட்டு. 1 மணி ரிசல்ட் வந்து 5/3/5. இந்த 5/3/5க்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் பாருங்கள். பி போர்டில் நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. 5/3/5ல் நம்மளுக்கு 3ஆம் நம்பர் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். ரொம்பவே சூப்பராக 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. நம்ம பார்த்திங்கன்னா 0க்கு போகிற 5ஆம் நம்பர் வந்துருச்சு உள்ளே. அது பார்த்திங்கன்னா டபுள்ஸில் வந்துருச்சு. நம்ம எதிர்பார்த்தது டபுள்ஸில் 5ஆம் நம்பர் எதிர்பார்க்கல. அதனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. நம்ம 0, 3, 4, 2 அப்படின்றது வந்து நம்ம வந்து இருந்தது. அதில் மிஸ் ஆயிடுச்சு டபுள்ஸில். 2 நாளாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள்ஸில் கொடுத்தது நல்ல ஒரு பாஸ் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி ஃபெயில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பாருங்கள் 6, 4, 3 6, 4, 3க்கு பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் 4ஆம் நம்பர் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக ஆல் போர்டில் வெற்றி கிடச்சிருக்குன்பா. 4ஆம் நம்பர் ஆல் போர்டில் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா சி போர்டில் வந்துடுச்சு. சி போர்டில் கொடுத்துருக்கத பி போர்டில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுலேயும் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிடுச்சுன்பா. இதில் பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6, 3 பார்த்திங்கன்னா இதில் ட்ரிக்கில் கிடைக்கல. அதனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. ஆல் போர்டு தான் மெயினாக டார்கெட் பண்ணி நம்ம கெஸிங் கொடுக்குறதுனால ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆல் போர்டு வந்து 1 மணிக்கும் பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பாருங்கள் 8 மணிக்கு பாருங்கள் 6/0/9. இந்த 6/0/9 பார்த்திங்கன்னா 0 வந்து நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக ஆல் போர்டில் வந்து பாஸ் ஆகிடுச்சுன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. 0 பார்த்திங்கன்னா பி போர்டில் கொடுத்துருக்கணும், சி போர்டில் கொடுத்துட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. 9ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல. 6/0 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து வெற்றி கிடச்சிருக்குன்பா. பிசி வந்து வெற்றி கிடச்சிருக்கு. நம்மளுக்கு 2ஆம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்ம எதிர்பார்த்தோம். 2ஆம் நம்பர் வந்திருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இந்த செட்டு வந்து வினிங் கிடச்சிருக்கும். 2ஆம் நம்பர் மிஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் பாருங்கள் ஸ்ட்ராங்காக கொடுத்ததில் 6-2-0 அப்படின்றது வந்து 6-0 வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஏபி வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. ஏபி வந்து பாஸ் ஆகிருக்கு. 9ஆம் நம்பர் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குன்பா. பாக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்த பாக்ஸில் ஒரு பாக்ஸ் வந்து ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. இல்லாட்டி ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடச்சிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2ஆம் நம்பர் அதாவது மெம்பர்ஷிப்பில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 மணிக்கு வந்து நம்ம வந்து 0 கொடுத்துருந்தோம். 0 வரல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு வந்து நம்ம வந்து 4ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். 4ஆம் நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. சிங்கிள் போர்டில் வந்து 4ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு. கேஎலுக்கு பார்த்திங்கன்னா 0 கொடுத்துருந்தோம். 0 வந்து டபுள்ஸில் வந்து வினிங் கிடச்சிருந்தது கேஎலுக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 ஷோவில் வந்து நம்ம வந்து 2 ஷோ எப்படியாச்சும் பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்து தான் நம்ம வந்து கெஸிங் கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா டெய்லி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 ஷோ கனெக்ட் ஆகி வெற்றி கொடுத்துட்ருக்குது. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 2 ஷோ வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிடுச்சு. அதுவும் கேரளாவில் பார்த்திங்கன்னா டபுள்ஸில் வந்து 0 பாஸ் ஆகிருந்தது. 6 மணிக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு எதிர்பார்த்தது நான் பார்த்திங்கன்னா 0 எதிர்பார்த்தேன். 3ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா ஷோலையுமே வெற்றி கிடச்சிருக்கு ஆல் போர்டில். 1 மணிக்கும் 8 மணிக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ரெண்டுமே பார்த்திங்கன்னா நான் 0 கொடுத்துருந்தேன். 3ஆம் நம்பர் வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் கொடுத்துருந்தேன். 0 வந்துருச்சு. கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. இல்லை அப்படின்னா இன்றைக்கி 4 ஷோவுமே இன்றைக்கி வெற்றி கொடுத்துருக்க வேண்டியது. ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். சரி ஓகேன்பா. இன்னும் பார்த்திங்கன்னா நான் வந்து கெஸிங் எடுத்துகிட்ருக்கேன். கரெக்டாக நம்மளுக்கு ஒரு 2 ஷோ கண்டிப்பாக பாஸ் ஆகிட்ருக்கு. 2 ஷோ நம்ம வந்து வெற்றி எடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம வந்து வெற்றி கொடுத்துட்ருக்கோம்.
அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு நல்லா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் ட்ரிக் எடுத்துகிட்டே இருக்கேன். 2 ஷோன்றது 3 ஷோ 4 ஷோ அப்படின்றது மாதிரி போகும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக தொடர்ந்து வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்கலான்பா. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஆல் போர்டு கெஸ்ஸிங் மட்டும் நம்ம இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம். போர்டு வைஸாக நம்ம கொடுக்கலான்பா. போர்டு வைஸாக கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த போர்டு மட்டும் நம்பி அவங்க ட்ரை பண்ணிட்டு வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் நம்மளுக்கு சிங்கிள் போர்டில் கிடைக்கிறத வந்து ஆல் போர்டு அப்படின்றது மாதிரி நான் கொடுக்குறேன். இல்லைனா போர்டு வைஸாக கரெக்டாக அந்த போர்டு தான் அப்படின்றது கொடுத்துருவேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைச்சது மட்டும் நான் அப்படியே வந்து நான் ஆல் போர்டில் ஏ போர்டுனா ஏ போர்டு அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்றேன். இன்னும் நான் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால வந்து நான் வந்து ரொம்ப கன்ஃபார்மாக அப்படின்றதுனால கொடுக்கல. கொஞ்சம் கெஸ்ஸிங் வரட்டும், ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து வெற்றி தொடர்ந்து ஒரு கொஞ்ச நாள் கிடச்சிது அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக நம்பிக்கையாக கொடுக்கலாம். ஏன்னா நான் நம்பி கொடுக்கும்போது அவங்க வந்து இப்போ ஏ போர்டில் மட்டும் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஏ போர்டில் மட்டும் மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஏ போர்டில் மட்டும் ட்ரை பண்ணிட்டாங்க அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் அது பார்த்திங்கன்னா பி போர்டில் வந்துருச்சு அப்படின்னா மிஸ் ஆகி போயிடும். அதுக்காக கொஞ்சம் நான் இப்போ ஆல் போர்டு மட்டும் கொடுத்துட்ருக்கேன். போர்டு வைஸாக நம்மளுக்கு கரெக்டாக கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக மெம்பர்ஷிப்பில் அதையும் ஷேர் பண்ணுவேன். வேணுன்றவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எல்லா ஆல் போர்டுமே பாஸ் ஆகிருக்குன்பா. 1 மணிக்கும் சரி, 6 மணிக்கும் சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 8 மணிக்கும் சரி ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. கேளுக்கும் சேர்த்து 4 ஷோவும் நம்மளுக்கு ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்குன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா 5/3/2024 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3-5, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1-4, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8-2. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 3-1, 3-4, 3-8, 3-2, 5-1, 5-4, 5-8, 5-2, 4-8. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 3-4, 4-3 வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 3-1-8, 3-1-2, 3-4-8, 3-4-2, 5-1-8, 5-4-2. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 3-4-8, 5-4-2. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3-4, 3-4லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. 3-4 உங்களுக்கு 1 மணிக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக போகிறதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8-1, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2-5, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-3. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 8-2, 8-5, 8-4, 8-3, 2-4, 2-3, 5-4, 5-3, 1-4. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 8-4, 4-8 வரலாம். அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 8-2-4, 8-2-3, 8-5-4, 8-5-3, 1-2-4, 1-5-3. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 8-2-4, 8-2-3. அடுத்து பாருங்கள் ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4-6, 4-6லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். 4-6லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2-6, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9-4, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7-8. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 2-9, 2-4, 2-7, 2-8, 2-9-8, 6-9, 6-4, 6-7, 6-8. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 2-9, 9-2 வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 2-9-7, 2-9-8, 2-4-7, 2-4-8, 6-9-7, 6-4-8. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2-9-7, 6-9-7. அடுத்து பாருங்கள் ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7-9, 7-9லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு, வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 3 ஷோவுக்கும் சேர்த்து நாளைக்கு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 3-3, 4-4, 6-6, 9-9 அப்படின்றது வந்து நாளைக்கு ஷோவில் டபுள்ஸில் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். 3 ஷோவுக்கும் சேர்த்து, அதாவது 1 மணிக்கு, 6 மணிக்கு, 8 மணிக்கு 3 ஷோவுக்கும் சேர்த்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள்ஸில் வரக்கூடிய சான்ஸ் இருக்க நம்பர்ஸ் இந்த 4 நம்பர்ஸில் ஏதாச்சும் ஒன்று வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் நண்பா. சரி ஓகே நண்பா, சிங்கிள் போலில் வேணுன்றவங்க மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரேட்டு பார்த்திங்கன்னா 799 அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு ஜாஸ்தின்ற மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 4 ஷோவுக்கும் சேர்த்து நம்ம வந்து கொடுக்குறதுனால நான் அவ்வளோவுக்கு
போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா நான் கெஸ்ஸிங் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிற இது வந்து ஸ்டார்டிங் மட்டும்தான். ஆல் போர்டு கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மட்டும். இன்னமும் ஸ்ட்ராங்காக கிடைச்சது அப்படின்னா போர்டு வைஸாகவும் கொடுப்பேன். அதே மாதிரி ஏபிபிசிஏசிலையும் ஸ்ட்ராங்காக கிடைச்சதுன்னா அதையும் கொடுப்பேன். நம்மளுக்கு எப்படி ஸ்ட்ராங்காக இன்னும் கெஸ்ஸிங் கிடைக்குதோ அதை பொறுத்த வரைக்கும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த 799 ரூபா அப்படின்றது பார்த்திங்கன்னா 1 மந்த் வேலிடிட்டி இருக்கும். இது பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நான் கெஸ்ஸிங் கொடுப்பேன் ஸ்ட்ராங்காக கிடைக்கிறத. அதுக்காக தான் நான் இந்த ரேட்டு போட்டிருக்குது. அதுவும் 4 ஷோவுக்கும் சேர்த்து கொடுக்குறதுனால தான் இந்த ரேட்டுக்கு நான் கொடுத்துருக்கேன். எல்லாம் பார்த்திங்கன்னா கேஎலுக்கு மட்டுமே 600-700 ரூபா இந்த மாதிரி வந்து நிறைய சேனலில் வந்து கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்காங்க. 700-800 ரூபா வரைக்கும் கேஎலுக்கு மட்டும். நான் 4 ஷோவுக்கும் சேர்த்து நான் கொடுக்குறதுனால இந்த ரேட்டு போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதுவும் இல்லாமல் நான் 1 இயராக வந்து நான் இந்த கேஎலுக்கும் டிஎலுக்கும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது மானிட்டேஷன் ஆகாத ஒரு காரணத்தினால தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. சரி ஓகே நண்பா, வேணுன்றவங்க விருப்பம் இருக்கவங்க மட்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு 2 நம்பர் கொடுக்குறேன், அதில் நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணிக்கோங்க. சரி ஓகே நண்பா, அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.